1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண யோகம் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் தீர்க்கமான சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களேனால் சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம். அது சந்திராஷ்டம நாள். இது எப்போ போகிறதுன்னா 2/5/2026 5/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம். பக்கத்தில் நீர்மோர் தானம் கொடுத்துட்டு போங்க. அதாவது வழிப்போக்கர்கள், அதாவது வெயிலில் நடந்து வர்றவா அவளுக்கெல்லாம் நீர்மோர் கொடுங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது இந்த மாத கடைசியில். நீர்மோர் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கு உண்டானவர். முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனசில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இது இருக்கும். அதுவும் வெற்றி வாகை சூட வேண்டி ஏதாவது போட்டியில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். ஒரு தரம் போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்கும். அங்கே சிகப்பு கலர் இருக்கக்கூடிய, அதாவது செம்பருத்தி பூ அது போட்டுட்டு வாங்கும். சிவப்பு கலரில் ஒரு வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும். துவரம் பருப்பு தானம் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தலையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அதோட தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்றாறு போல் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி 12ஆம் இடமான விரயத்தில் போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு, செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் பொழுது என்னென்ன நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2026 7/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற பொசிஷன் ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம். அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அகத்திக்கீரை கட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இது கருதப்படுகிறது. சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த ஊர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிற. அதனால் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் போய் தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆவது இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளோட வெற்றிகள் நிச்சயமாக வரும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியும் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் வலுப்பெறுறது. இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானம் வலுப்பெறுறதுனால எந்த ஒரு தொழிலும் பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர மூத்த சகோதரர்கள் மூலியம் சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் மதியக்கூடிய வாய்ப்புகள்,
அது தவிர ரியல் எஸ்டேட் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில தொய்வு அதாவது இருக்கும். 23-4 வருடம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா என்னடா இது எது எடுத்தாலும் முன்னே போக மாட்டேன்றதேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அவரே 11ஆம் இடத்துக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 23-4லேருந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்கள் விளக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மன கிளேசத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அதனால் சந்திரன் 8ஆம் இடத்துல எப்போ இருப்பார்னு பார்த்தோம்னா 8/5/2026லேருந்து 10/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை அந்த நாளில் தான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுங்க. அதாவது பசும்பால் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதுவும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு துளசி மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் வந்தே தீரும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். முயற்சிகளில் நிச்சயமாக சிறு சிறு வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தினோட சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் மாநிலம் போகிறதுக்கு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனெண்ட் விசா இல்லைன்னா அது பேர் என்ன இந்த H1B அதை தவிர சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். தவறாக புரிந்து கொள்ளப்படும். பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 14/4 15/4 இந்த 2 நாட்களும். அதை தவிர பார்க்கும்பொழுது 10/5/2026 12/5/2026 வரலும் உண்டான நாட்கள். 4 நாட்கள் இந்த வருஷம் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர சந்திரமௌலீஸ்வரர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தன் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இருப்பினும் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் மடப்பட்டு போகிறது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4 17/4/2026 வரலமும். அது தவிர இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 12/5 10/5 12/5 வரலும் இருக்கக்கூடிய 5/26 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அதிக லாபங்கள் வருவது சற்று
தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சார், அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் வந்து நிறைய தொழில் நல்லபடியாக இருக்கும். லாபங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய்டார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலும் ஏற்றமாக இருக்கும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய லாபங்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகனே வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பணம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் சில நாட்கள் வந்து தள்ளி போடணும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பிராயச்சித்தம் இல்லை பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து அகத்திக்கீரை கட்டு வந்து பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களே ஏனால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதிய வேலை, எடுத்த வேலைகளில் வெற்றி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்கே சார்னா கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் மாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும் கொஞ்சம். அதை தவிர பார்த்தோம்னா பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா புதிய இடம் வாங்கக்கூடிய பழைய இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விசேஷம். ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறவா, அது தவிர வந்து இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, இந்த சிங்கர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற வாய்ப்புகளெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏலக்காய் மாலை ஒன்று போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் இந்த சித்திரை மாதம் பராபவ வருஷம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது நண்பர்களோடையோ அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நண்பர்களை நம்புவது அந்த அளவு விசேஷம் இல்லை. நண்பர்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரும். பணவரவு எல்லா வகையிலையும் வரும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடிய 19/4 21/4/2026 வரலும் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் 2 பேருமே இருக்கிறதுனால போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர மனசுக்குள்ள சில கிளேசங்கள் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால கொஞ்சம் சின்ன மனக்கசப்புகள் மனக்லேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சீரான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு, லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு வாங்க. பானகம் பிரசாதம் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு நல்லபடியாக இல்லைன்னா நிச்சயமாக போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி, பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவராக இருந்தாலும் சரி, அது தவிர உங்களுடைய ராசிக்காரர்கள், அதாவது துலா ராசிக்காரர்கள் மருத்துவம் அந்த மாதிரி மருத்துவத்தில் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடனில் வந்து
நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டாளிகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக, பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, புதன், செவ்வாயின் மாற்றங்கள் மூலியமாக பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. சந்திராஷ்டம நாட்கள் 21/4/2026 23/4/2026 வரலும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்களேனால் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. அதை தவிர செம்பருத்தி பூ கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டி தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது கனவில் எட்ட முடியாத அளவிற்கு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் ஏப்ரல் 23/4/2026 25/4/2026 வரலும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை போய் வழிபடுங்க. அதாவது இந்த நவகிரகத்தில் குரு பகவானை போய் வழிபடுறது, மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய அதாவது நீங்கள் வழிபடக்கூடிய குருமார்கள், நீங்கள் வழிபடக்கூடிய அதாவது உங்களுடைய குருவின் வழியில் வருபவர்கள் அவர்களெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்க. அது தவிர ஆச்சாரியர்கள் இவர்களெல்லாம் வழிபடுறது மிகவும் ஏற்றம். நீங்கள் வழிபட வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. திருவல்லிக்கேணி போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், ஒரு மாற்றம் நிச்சயமாக வெற்றியுடன் இந்த மாதம் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். மகர ராசிக்காரர்கள் அதுவும் சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, மண், நிலம், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, செங்கல், அதை தவிர சிமெண்ட்டு, தார், இந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் இந்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு நோய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நிச்சயமாக அதிகமாக வரும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நிச்சயம் ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா 26/4/2026 28/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர பார்த்திங்கன்னா மிச்ச நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடும். கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 7.5 சனி நடக்கிறது. குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு உடல் நலத்தில் பெட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க. யாருக்கும் அதாவது அவர்கள் நல்லவர்கள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். எதிராளிகள் அவர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி, எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி. இருந்தாலும்
உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால சில பின்னடைவுகள் இருக்கும். பேச்சை அறவே குறைப்பது மிகவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் இந்த பரிக்கல்லில் போய் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான மாதமாகவே இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் 23ஆம் தேதி வரலும் பரிவர்த்தனை இருக்கும். அதுக்கப்புறம் குரு 4ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல புதனும் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராசியிலேயே சனி செவ்வாய் இருக்கிறது விசேஷம் கிடையாது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தூங்க விடாமல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தலையானால் அதீதமாக அலைச்சல் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய நாள் 30/4/2026 2/5/2026 வரலும் உண்டான சந்திராஷ்டம நாட்கள். மொத்தத்தில் இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் சுமாரான ஒரு மாதமாகவே இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுங்க. அதுவும் பேங்கிங் சர்வீஸில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதை தவிர கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், அதை தவிர வெள்ளி வியாபாரம் செய்கிறவர்கள், வெள்ளி அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெள்ளி கொலுசு அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவு மிதமான காலமாகவே இருக்கும். நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்க. அதை தவிர நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை வழிபட்டு வருவதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.